இல்ல அந்த ஆஹ் புத்தகத்துல சொன்னாங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்துல சொன்னாங்க. அதுதான் வேற ஒண்ணு. இப்போ புரியுது புரியுது புரியுது, நீங்க சொல்றது புரியுது. அதெல்லாம் ரொம்ப மாஸ்டரைஸா உள்ளது. அடிப்படையா நம்ம எலிமெண்ட்ரிக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜோவியல சாரோட போவையில தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெரிய புல்லட். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் ஒரு பெரிய வெற்றி கொண்டு வந்த ரிசல்ட் கொடுப்பீங்க, நான் ஒன்று கொடுப்பேன், பல பேர் பலது கொடுப்பாங்க. யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லை, பிரபஞ்சத்தின் நகல் தானே நம்ம. ச்சே, அது பயன்படுத்தாம தானே இருக்கிறோம். அது இங்க வந்த பிற்பாடு தானே புரியுது. அதனால இதை ரெண்டை வச்சுக்கலாம். நம்ம இயக்கத்துல இருக்குது, நம்ம தான் அதை இயக்குறோம். நம்பிக்கையை போய் வெளியில போய் எங்கேயும் வெளியும் தேட வேண்டாம். யாரும் அதையும் சொல்றாரு, யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது, யாரும் யார்கிட்டையும் வாங்க முடியாதுங்கிறது கிட்ட இருக்கு. ஆக நம்பிக்கையை பத்தி நம்ம நல்லா ஆழமா மனசுல உள்வாங்கிடுறோம்னு சொல்றோம். அதோட பழகிடுறோம், நம்பிக்கையாவே வாழ்ந்துடுறோம். ம். அதுக்கு இது அடிப்படையான இந்த டெஃபனிஷன் சூப்பரா. அது 3 வருஷம் கழிச்சு இப்பதான் புரியுது. போக போக ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா புரியுது. நன்றி. இது பேஸ். சார் வணக்கம். சொல்லுங்க சார், மேடம், சொல்லுங்க. நம்பிக்கை எப்பொழுது எதன் மூலம் பலப்படும்னு ஒரு கேள்விங்க சார். அப்ப ம், நம்பிக்கை அப்படிங்கிறது ம், நம்மளுடைய மனம், வாக்கு, காயம், ம், அனுதினம் நாம் செய்யும் செயல் மூலம் நம்பிக்கை பலமாகிறது ம். அப்படிங்கிற ஒரு வரியை சொல்லிடுறேன் சார். நன்றி மேடம். அப்புறம் இன்னொரு இன்னொரு பாயிண்ட்டும் நான் எழுதியிருக்கிறேன், ம், இப்பதான் பாக்குறேன். கேட்டீங்கல்ல, இப்ப மனிதனிடத்துல இருக்கிறதுன்னு ஒண்ணுதானே சொன்னேன். ம், நம்பிக்கை எத்தனை இடத்தில் இருக்கிறது, அவை யாவை அப்படின்னு ஒரு ம், கேள்வியை கேட்டு பதில் எழுதியிருக்கிறேன். ம், 3 இடங்களில் இருக்கிறது. ஒன்று ம், மனிதனிடத்தில் இருக்கிறது, 2 உலகம் அந்த ம், பிரபஞ்சத்துல இருக்கிறது, ம், அந்த பிரபஞ்சத்தின் துளியாகிய உயிரில் இருக்கிறது. அது 24/12/23 சார் சொல்லி இருக்கிறாங்க, 4ஆம் நாள்ல ம், ம், செல்வ சிந்தனை பயிற்சியில சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்பிக்கை இப்ப எங்க எங்க எந்தெந்த, இப்ப நான் ஒரு இடம் தான் சொன்னேன், மனிதன் இடத்துல இருக்குன்னு அடிப்படையில சொன்னேன். ம், அந்த கேள்வி, மணி நம்பிக்கை எத்தனை இடத்தில் இருக்கிறது, அவை யாவை? ம், 3 இடங்களில் இருக்கிறது. 1 மனிதனிடத்தில் இருக்கிறது, 2 உலகத்தில் இருக்கிறது, 3 உயிரில் இருக்கிறது. உலகங்கிறது பிரபஞ்சம்னு பிராக்கெட் பண்ணி. ம். இப்ப நீங்க சொன்ன பறவை, அந்த மிருகங்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும். வர்றதெல்லாம் இது ஹையர் தாட்டா இருக்குது. ம். ம். ஆமா. வேலுமதன் ஐயா, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு, அதாவது நம்பிக்கை சார்ந்து உங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ ஒரு ஒரு சில வார்த்தையா சொல்லுங்க. அடுத்து நம்ம போலாம். ஐயா காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ம், இப்ப இது சார் கேட்ட கொஸ்டின் தான், திருப்பி நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் கேட்கிறேன். ம், நான் யார்? ம், ம். நான் யாரா? நான் யாருங்க ஐயா? ம். யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? அவங்க இருக்கான்னு பாருங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நான் அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். இந்த நான் ஐயா, யார் கரண்ட் என்பது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஆடியோ மட்டும் வச்சுங்க. ஆமா கரண்ட் வேலுமணி இல்லை. ஐயா. கரண்ட் இல்லை வந்துட்டு. அதாவது ஓகே. அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். நான் யாருங்கிற கேள்விக்கு இன்னும் ரமண ரிஷி கூட பதில் சொல்ல முடியல. நான் யார் என்பது நாம் உள்ளுக்குள் 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 ஆய்வு செய்து பெற வேண்டிய ஒரு விஷயம். அது நான் யார் வந்து நீங்க கடவுள், நீங்கள் மனிதன், நீங்கள் தான் வேல்மதன் சொல்றது வந்து சரியானதல்ல. நான் யார் என்றால் நாம் நாமாக உள்ளுணர்ந்து தேடுது. ஐயா ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம சார் சொன்ன இதுல ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அது இல்ல கருத்துக்களுக்கு பரிமாறது நல்ல விஷயம் தான். அப்பதான் நிறைய ஒன்றும் ஏதாவது புரிதல் வரும். நம்ம சார் சொல்லி கொடுத்துறாருங்களே, அவர் கரெக்டா நிறைய நம்மளை டியூன் பண்ணாரு. டியூன் பண்ணி லாஸ்டா அவனை சொல்லி கொடுத்தாரு. நம்ம சார், நான் அப்படிங்கிறது நம்ம மனம், உடல், ஆன்மா, இன்னும் 2 இருக்கு சார், அது டக்குன்னு எனக்கு வரல. இல்ல, நம்ம செல்வ சிந்தனையோட வெர்ஷன் கேக்குறேன் நானு. ஏன்னா சார் அதான் கேட்பாரு கண்டிப்பா. நம்ம நிறைய டைம் இப்படிதான் நான் கூட ட்ரை பண்ணி இருக்கேன், தப்பு இல்ல. அவர் சொல்லும்போது நான் யாருன்னா, ஆமா, நான் யார் தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு. ஓகே சார், அற்புதம்.
அதுதான் வந்து சாரோட டெஃபினேஷன் நம்ம கொடுத்துக்கிறது. உங்களோட நிறைய கேள்வி கேட்டாரு, நம்ம நிறைய பதில் சொன்னப்போ அப்போ அவர் சொன்னது வந்து ஐயா இது மியூட் ஆயிடுச்சு. மியூட் அன்மியூட் பண்ணுங்க. மியூட் ஆயிடுச்சு. சாரிங்க ஐயா. கேட்கல. திரும்ப repeat. தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு அதுதான் நான். இல்ல அது அப்புறம் நம்ம என்னங்க ஐயா? further இது பண்ணோம்னா, இப்போ வேலுமதன் ஐயானா இப்படி இருப்பாங்க, கலைச்செல்வன் ஐயானா இந்த மாதிரி பேசுவாங்க, ஏழுமலை ஐயானா இது மாதிரியான ஏரியால அவருக்கு வந்து நாலேஜ் அதிகமா இருக்கும், அருணகிரினா இப்படி இருப்பாங்க, நாராயண ஐயானா இப்படி இருப்பாங்க, திலகம் மேடம்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த அந்த இப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் வந்து அந்த இண்டிவிஜுவலோட மனசுல இருக்கு. டாமினேட்டிங் தாட், அந்த எண்ணங்கள் ஆமா. அதிகமா இருக்கு. சில ஏரியாஸ்ல அதுதான் ஐயா. நாலேஜ் வந்து கெயின் பண்றதுல ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுவாதான் அவங்க வெளிப்படுறாங்க. தனித்துவமான, திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. அதான் ஐயா. வேலுமதன் ஐயா. ஐயா, தனித்துவமான நான் யார்? தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் அவர் ஐயா சொன்ன எக்ஸாம்பிளே ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு போட்டோ மாட்டி வச்சுக்குது, இது யாருங்க, இதாங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காமிப்பாங்க. பட் அது வந்து எங்க அப்பா கிடையாது, அவர் இப்படி இருப்பாருன்றதுதான் அந்த போட்டோ ரெப்ரசன்ட் பண்ணுது. எங்க அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ற போட்டோ அது, அவ்வளவுதான் வழிய, அது அவரு கிடையாது. சோ அந்த மாதிரி நம்மளுடைய மன உணர்வுகளை ரெப்ரசன்ட் பண்றதுதான் நம்ம உருவங்கள். ஏதாவது நம்ம எதை காமிச்சாலும் ஒரு பொருளை காமிச்சுதான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நான் யாருன்னு டைரக்டா சொல்ல முடியாது. இப்ப வேலுன்னா நீங்க வருணகிரி சொன்ன மாதிரிதான், வேலுன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு, கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அப்படின்னு நம்ம என்னை பத்தி ஒரு ஒரு அடையாளங்களை சொல்லிதான் வந்து அறிமுகப்படுத்திக்க முடியும். அதுக்குதான் வந்து அந்த அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கான அடையாளங்கள் தான் அது. பட் நான்ன்றது நான் மட்டும்தான். இந்த மாதிரிங்க ஐயா. இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இந்த தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு தான் நான். இந்த நான்றது வெளிப்படுத்தும் போது ஆழ்மன அக உணர்வு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்த ஆழ்மனதின் அற்புதங்கள் பை ஜோசப் மர்ஃபி, அவர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து கேன்சர் வந்துடுது அந்த காலத்துல. அந்த காலத்துல வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, இப்ப நம்ம பார்த்த அந்த ஆடியோ புக்ல. ஸோ அவரு பாத்தீங்கன்னா எப்படி அந்த கேன்சர்ல இருந்து வெளியே வராரு அப்படின்னா, ஆழ்மனதுல எனக்கு கேன்சர் இல்லை, எனக்கு இந்த நோய் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து பதிய வைக்கிறார். அப்படி பதிய வைக்கும் போது ஆழ்மனதுல அவர் வந்து ஃபீல் பண்றாரு. ஆழ்மனதுல என்ன எண்ணங்கள் வருதோ அதுதான் நான். இப்ப சார் சொன்ன மாதிரி ஆழ்மனதின் அக உணர்வு தான் நான். ஸோ நம்ம என்ன ஆழ்மனதுல வந்து நான் யாரா இருக்கேன், நான் ஒரு டான்ஸரா இருக்க விரும்புறேன், நான் ஒரு பாடகரா இருக்க விரும்புறேன், நான் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம என்ன ஆழ்மனதுல பதிய வைக்கிறோமோ அதுவாதான் நம்ம வெளிப்படுவோம். ஸோ அதே மாதிரி அவர் வந்து எனக்கு கேன்சர் இல்லைன்னு பதிய வச்சு அந்த கேன்சர்ல இருந்து விடுதலை பெற்றதா வரலாறு. இது வந்து 18ஆம் நூற்றாண்டுல நடந்தது. தந்தை பெரியாருக்கு வந்து வாயில புத்து வந்தது. ஸோ அவருமே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. முழுமையா அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டார். அந்த கம்ப்ளீட்டா வந்து அந்த நோயில இருந்து விடுதலை பெற்றார். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை பார்க்கும்போது, ஆடியோ புக் பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து ஆழ்மனதுல கொண்டு போயிட்டோம்னா, சப்கான்சியஸ் மைண்ட் கொண்டு போயிட்டோம்னா அவருக்கு வந்து பெயினை ஏற்படுத்த முடியும். ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த அனஸ்தீசியா அந்த காலத்துல இல்லை, அனஸ்தீசியா கொடுத்து அதை மறக்க செய்யும் போது என்ன நடக்குதோ அதே இதுவை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட்னு பின்னாடி சார் வந்து நமக்கு டீச் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆழ்மனதுல நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ அது வந்து ரியலைஸ் ஆகும் அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல இதுவாகுது. ஜாலியன் வாலாபாக்ல ஸோ அந்த 1919 உத்தம் சிங் வந்து என்ன பண்றாரு, ஸோ அந்த ஜெனரல் டயர் அவ்வளோ பேரை சுட்டு கொண்டதுனால அவங்க அம்மா வந்து அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த உணர்வை ஊட்டி வளர்க்குறாங்க. இந்த மாதிரி நம்ம மக்களை வந்து கொடூரமா கொன்றவனை வந்து நீ வந்து கொன்னாதான் இந்த சீக்கிய மதத்துல பிறந்ததுக்கே வந்து ஒரு பெருமை அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்ததுனால அவன் என்ன பண்றான், கஷ்டப்பட்டு கப்பல்ல மூட்டை தூக்குற வேலையெல்லாம் செய்து ஒரு வழியா வந்து லண்டன் அடையிறான். லண்டன் அடைஞ்சு கடைசியா தேடி கண்டுபிடிச்சு ஜெனரல் டயர் இந்த இடத்துக்கு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பேரலிட்டிக் அட்டாக்ல கை கால்லாம் இது பண்ணி தோட்டத்துல ரெஸ்ட் எடுத்திருக்கான். அப்பவும் உடல் ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உத்தம் சிங் வந்து தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அந்த கடைசி ஆசையை கேட்குறாங்க. நீங்க வந்து 200 ஆண்டுகள் வந்து எங்க நாட்டை வந்து ஆக்கிரமிச்சீங்க, அதனால
நான் இறந்துட்டா என்னோட பிரேதத்தை வந்து இந்தியா கொண்டு போக வேண்டாம், நீங்க இந்த நாட்டிலே என்னை வந்து அடக்கம் செய்யணும், அது ஒரு 6 அடி நிலமாவது நான் வந்து உங்க மண்ணை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி வந்து அந்த நாம மனசுக்குள்ள என்ன பதிய வைக்கிறோமோ, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவுட்புட்டா வருது அப்படின்றதான் உண்மை சார். ஸோ அதுதான் அந்த புக்கு முழுக்கவே சொல்லியிருக்கு. நன்றி ஓகேங்க சார். ஐயா. வேற யாராவது நன்றிங்க ஐயா. உங்களோட கருத்தை இன்னொரு பாயிண்ட் ஐயா, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இதுவும் பேசிக் தான், நம்ம ஐயா சொன்னதே தான், நான் ஜஸ்ட் ரீகாலுக்காக மட்டுமே சொல்றேன். இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய தாரக மந்திரம் கேட்டா எல்லாருக்கும் சொல்ல தெரியும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஓகேங்களா? இது கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லா மைண்ட்ல தெரிஞ்சிருக்கும். இவரு கலைச்செல்வன் சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் திடீர்னு சார்கிட்ட பேசும்போது அதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் மட்டும் மறந்து வச்சு மீதி ரெண்டையும் தான் சொல்றேன். அப்ப அந்த ஒண்ணு என்ன திருப்பி திருப்பி என்ன கேக்குறாரு. நானும் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் நீங்களே சொல்லிடுங்க சார், எனக்கு வரல சார் அப்படின்ட்டேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு அதை வந்து திருப்பி சொல்லி பார்த்துக்கணும், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கேட்கும்போது சில விஷயங்கள் ஓகே, இந்த மாதிரி ஷார்ட்டா டக்குன்னு தெரியாம போறதுக்கும் நம்மளுடைய, ஏன்னா அது கரெக்டா அதை நான் உள்வாங்கலன்னு தான் அர்த்தம். அது என்னுடைய வெளிப்பாடு. அது அதே மாதிரி கலைச்செல்வன் ஐயா இன்னொன்னு சொன்னாரு. இப்ப இந்த 3 கொஸ்டின் நமக்கு ஆன்சர் எப்ப கேட்டாலும், நம்பிக்கைனா என்னன்னு கேட்டா, மனித இயக்கங்களின் அத்துணைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை. அதே மாதிரி உலக எண்ணிக்கை என்னன்னு கேட்டா, உலக இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது எண்ணிக்கை. இயற்கை என்ன கேட்டா, உயிர் இயக்கங்கள். அவ்வளவுதான். அந்த முதல் வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுனா போனோம். மனித இயக்கம், உயிர் இயக்கம், உலக இயக்கம், உயிர் இயக்கம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். மீதி எல்லாமே காமன் வேர்டா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி தான் இப்போ வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளும் எல்லாரும் முயற்சி பண்ணி அதையும் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அவர் கேட்கும்போது நம்ம டக்குன்னு சொன்னோம்னா அவருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டா இருக்கும். நமக்காக தான், பட் அவருக்கு ஒரு அவர் சொல்லி கொடுத்த பலன் அவருக்கு போய் சேரும். கண்டிப்பா. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா உங்கள் வாய்ஸ் வரல. ஆடியோ சரியா கேட்கல. நம்ம ஐயா திடீர்னு கேட்கும் போது வரமாட்டேன்னு சொன்னா உடனே நம்ம பதட்டப்பட்டுக்கிறோம். நமக்கு நாமே கரண்ட், அதாவது ஐயா திடீர்னு கேட்ட போது நமக்குள்ள நாம ஏதோ ஒரு பதட்டத்துக்கு ஆளாயிரும். ஆமா கண்டிப்பா. அவசரத்துல அண்டாவுக்குள்ள கை விட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி ஐயா கேட்ட உடனே பதட்டம் வந்து நமக்கு தெரிகிற பதில கூட மறைச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த நம்பிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நாமளே எப்பொழுதும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கேட்டாலும் சிறப்பாக இருக்கிறேன், நலமா இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறேன், 90% சிறப்பாக இருக்கிறேன்னு சொல்லி பழகுவேன். என்னை சார்ந்தவர்களிடமும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். இந்த போன் எடுத்தீங்கன்னா கூட அலோன்னு சொல்லாதீங்க, வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க, நல்லதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க. அப்போ நம்ம நம்பிக்கை தான் நம்மளை வளப்படுத்துகிறதுங்கிறதுக்கு நான் உணர்ந்த உதாரணங்கள் இதெல்லாம். அதே மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னா கூட அங்க இருக்கிற நண்பர்களை சந்திச்சா நல்லாயிடுவோப்பா அப்படின்னு தோட்டை தட்டி ஊத்துட்டுவாங்க. அந்த நல்லா இருக்கிறங்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறமே, அதுதான் அவரையும் நம்மையும் வளப்படுத்துகிறது. நம்பிக்கை என்பது ஐயா சொன்ன மாதிரி 99.99% அல்ல, 100% நம்பிக்கையை நம்ம வளப்படுத்தும். ஐயா இந்த நம்பிக்கைக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா நான் சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றது. ஏன்னா ஈஸியா இருக்குது. இது 99% டவுன்லோட் ஆயிட்டு ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா ஒன்னால அப்படின்னு கேட்பேன். இல்லையே, ஆகாது, ரன் ஆகாது. நாங்க அதே மாதிரிதான், நீ அது 100% டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் உன்னால அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீ 99% நினைச்சிட்டு விட்டுனாலும் அது போயிடும். அதனால 100% நினை, அது டவுன்லோடு மாதிரி தான், ஃபைல் டவுன்லோடு மாதிரி தான். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். இப்ப யாராவது கேட்டா நம்பிக்கையை பத்தி பேசும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றது. இந்த பழைய சாங் கேட்கலாம், பழைய சாங் கேட்கலாம் ஒரு 2 நிமிஷம். அதுல வந்து வர வரிகள் வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். அது ரொம்ப சூட்டபிளா இருக்கு.
Switch to Garnier Man Acno Fight Face Wash. It fights up to 99.9% pimple-causing germs in 10 seconds and gives you pimple-free clear skin. Try Garnier Man Acno Fight Face Wash. Garnier Men Face Wash, now with festive discounts. பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். சூப்பர் பாருங்க ஐயா, சூப்பர் பாட்டு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியுமா? இல்ல பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். ஐயா, எஸ் சார். அருணகிரி ஐயா வந்து இதே வேலையாவே இருக்காரு பொழுது. இல்ல அந்த பாடல் வரிகள்ல தான் நீங்க எடுத்துக்கணும், நீங்க வந்து வேற மாதிரி எடுக்க கூடாது. சிறப்பா இருந்தையா, சிறப்பா இருந்தையா, மகிழ்வா இருந்து. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் காட்சி கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைந்தால் கவலை தீரும். சோ அந்த வரிகள் தான் வந்து இந்த நம்பிக்கைக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க வேற ஆங்கிள் பாக்குறீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்பிக்கையின் வார்த்தைகள் தான். ஆமா 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 ஐயா, இதை நம்மள்ட்ட எல்லாத்தையும் தெரியப்படுத்துறதுக்காக நமக்குள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். மிக சிறப்பு ஐயா. ஆமா, இல்ல இந்த பாட்டு நெப்போலியன் வந்து வெற்றி அடைந்ததுக்கு வந்து அவரோட படை பலம், இல்லைன்னா அலெக்சாண்டர் வந்து அவரு வெற்றி அடைந்ததுக்கு அவர்கிட்ட இருந்த 1,00,000 போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமான உண்மை என்னன்னா, அவங்க அந்த போர்க்களத்தை பார்த்த பார்வைதான் வந்து உண்மை. அதனாலதான் அவங்களால வெற்றி அடைய முடியுது அப்படின்றது. பார்வை மாறுபாடு. ஆமா, அதுதான் நம்ம எப்படி பாக்குறோமோ அதை பொறுத்துதான். இந்த பாட்டு 2 பேரும் போறாங்க, அங்க யாருமே செப்பல் போடல. ஒருத்தர் செப்பலை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, ஒருத்தர் பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. சோ 2 பேரோட பார்வை வந்து வேறப்படுது. அதை வச்சுதான் ரிசல்ட் வருது. சோ பார்வையில தான் இருக்குது ரிசல்ட். பார்வை மாற்றங்கள். ஆமா, நம்ம நீ ஐயா தவறா எடுத்துக்கோனா, இந்த வரிகளை வந்து நம்ம பலமுறை கேட்டிருந்தாலும் கூட இதை ஒப்பிட்டு சொல்லும் போது இருக்கிற அந்த பொருள் நிறைவா இருக்குதுன்னு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒப்பிடுதல் என்பது சிறப்பு, எதையும் கொண்டு வந்ததுனால. அன்பு செல்வன் எதுவும் பேசல ஐயா. அன்பு செல்வன் மத்தவங்க, ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது நமக்கு ஒரு புது
யோசனை கிடைக்குது, இல்லைன்னா அதை பத்தின தாட் கிடைக்கும். ஹாப்பி கண்ணன் சார் வந்திருக்காரு. நம்பிக்கை என்பது வெளியில இருப்பது பிரபஞ்சம், நம் மனதில் இருப்பது, மனிதரிடம் இருப்பது நம்பிக்கை. பிரபஞ்சத்தின் இன்னொரு வடிவம்தான் நம்பிக்கை. நம்பிக்கையின் இன்னொரு வடிவம்தான் பிரபஞ்சம். ஓகேங்க ஐயா. வேற காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. இப்போ சொல்லுங்க, நம்பிக்கை சார்ந்து கருத்தை சொல்லுங்க. நான் பேசுறது கிளியரா இருக்காருயா ஆடியோ? நல்லா கிளியரா இருக்கு, நல்லா கிளியர். இப்ப நம்ம எல்லாமே இதற்கு முன்னால் கலந்துரையாடுன மாதிரி எல்லாமே நம்ம வந்து இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனால இது நமக்கு 100% ஒர்க் அவுட் ஆயிடுச்சான்னு அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும் ஐயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு செயல்லையும் இனிமேல் வந்து இதை வந்து நம்ம இந்த கருத்துக்களை ஒட்டுன மாதிரி, இந்த கருத்துக்களை உட்புகுத்துற மாதிரி நம்ம வந்து நம்ம செயல்களை அமைச்சுக்கிட்டா மட்டும்தான், இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம எதுவும் அசோக் குமார் ஐயாட்ட பேசும்போது பதற்றமோ அந்த மாதிரி எதுவும் வராம இருக்கிறதுக்கு முக்கியமான செயல் என்னன்னா, அவர் ஏன் அந்த எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான பதில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாருன்னா, எல்லாரும் அந்த செயல்கள், இந்த அவர் கொடுக்குற கல்வி நமக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அது அறிவா மாறி வெளியே வந்து நம்மளோட செயல்ல வெளிப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு செயல்கள்லயும் அவர் சொல்றத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி, இப்ப விரல்மோகன் ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம எழுதுறோம், மூடி வச்சுட்டு போறோம், திரும்ப வரோம், மறுநாள் கிளாஸ் அட்டன் பண்றோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆரம்பத்துல எனக்குமே இருந்தது. ஆரம்பத்துல ஒரு 20 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவது அப்படிதான் இருந்தது. ஸோ இது நமக்கு எவ்வளவு பயன்படும், நமக்கு வந்து இது எவ்வளவு முக்கியம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்தா நம்ம ஒவ்வொரு செயல்லையும் இதை வந்து செயல்முறைப்படுத்தி நடைமுறையில கொண்டு வரும்போது நமக்குள்ள அது தானாகவே ஐயா சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல போக வைக்கணும். ஸோ அந்த பழக்கத்தை வழக்கமா மாத்திட்டோம்னா நமக்கு இந்த பதற்றம் எதுவும் இருக்காது. பிளஸ் வந்து இந்த கிளாஸுக்கான இந்த பயிற்சிக்கான முழு முன்னேற்றத்தையும் நம்ம எடுத்து செல்ல முடியும் ஐயா. நன்றி. நன்றி நன்றி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாய்ஸ் வர மாதிரி பட்டீஸ் வந்து ஆரம்பத்திலே சார் வந்து இது பண்ணாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி ஆச்சுன்னா எனக்கு தூக்கம் தானாவே போயிடுது. மேபி வந்து இன்னைக்கு கரெக்டா 3:01க்கு நான் முடிச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 7-8 நிமிஷத்துல 3:08க்கு வந்து கலைசெல்வன் ஐயாவுக்கு ஒரு ரிங் கொடுக்குறேன். அதே மாதிரி ஐயா முடிச்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எழும்பின உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்க, ஒரு கால் பண்ணி கட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனால 3:00 நான் வந்து சார் கூட சொல்லுவாங்க, ஒரு நாளும் லேட்டா வரல, நைட்டே ஆன் பண்ணி வச்சுட்டு வர என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து நாராயண ஐயா டிஸ்டர்ப் பண்ணுவேன். இப்போ வந்து நேரா சாருக்கே கால் பண்ணிடுறேன். 4:00 வரல பார்ப்பேன். நான் இன்னைக்கு வந்து ஜூம் ஆன் பண்ணிட்டு மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சாரே வந்து ஆன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஏழுமலை ஐயாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ மில்டன் ஐயாவுக்கும் கால் பண்ண அவர் வரல ஆக்சுவலா. ஸோ நாம செல்வந்தர்கள் எல்லாருடைய லிஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்ல எழும்புறவங்களா தான் இருக்காங்க. அப்போ முதல்ல நமக்குள்ள வந்து அந்த மார்னிங் எழும்பும் போது சிலருக்கு வந்து அந்த ஏர்லி மார்னிங் முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நம்ம ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்கோம், குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 3லேருந்து 4:35க்குள்ள எழும்புற அந்த பழக்கத்தை நம்ம வந்து கன்ஃபார்மா எல்லாரும் பண்ணிக்கணும். அதை டிஸ்டர்ப்னு நினைக்காம ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க பட்டீஸ்க்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி ஸோ எழுப்பிட்டோம்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட், எந்திரிச்ச உடனே அவங்களுக்கே உரித்த இதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதோ, மெடிடேஷன் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் என்ன எக்ஸசைஸோ யோகா பண்ணுறீங்களா, மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 2வது ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற டவுட் போயிடுது, ப்ளஸ் மைண்ட் வந்து ரொம்ப கிளியரான ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்பிக்கைனா நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். எனக்கு மறந்து போச்சு ஐயான்னு வேலுமதன் சார் சொன்னாங்க. ஸோ இப்போ 1 முறை 2 முறை அதை பயன்படுத்தும் போது கிடைக்குது. அப்புறம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த பாட்டு வந்து இதுக்கு முன்னாடியே இருக்கு, அவரோட எண்ணங்கள்ல அது உதயமா இருக்கு. நம்ம ஏற்கனவே கேட்கும் போதெல்லாம் வேற கண்ணோட்டத்துல கேட்டிருப்போம். இப்போ அந்த நம்பிக்கையோட பொருத்தி பார்க்கும்போது அது மாதிரி நிறைய வீடியோஸும் இருக்கு.
சின்ன சின்ன வீடியோஸ், நம்பிக்கை சார்ந்த வீடியோஸ் இருக்கு, அதை ப்ளே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பவுமே குரூப் ஸ்டடிஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லும்போது வந்து இன்னைக்கு கூட நான் வந்து நேத்து நைட்டு இதுல டெல்டாவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டிங்ல 2 மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்று புஷ் மார்க்கெட்டிங், இன்னொன்று புல் மார்க்கெட்டிங். புஷ் மார்க்கெட்டிங்னா நம்ம கூவி கூவி விற்கிறது. இப்போ வந்து கடையில் நம்மளோட தெருவில் வந்து விற்கிறாங்கல்ல, அது வந்து புஷ் மார்க்கெட்டிங். ஆமா, புஷ் மார்க்கெட்டிங் வந்து அவங்களா தள்ளி விடுறது, புல் மார்க்கெட்டிங் நீங்களா எடுத்து உள்ள போடுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அது உண்மைதான். அப்போ புல் மார்க்கெட்டிங் நாம போனா கூட ஸோ அவங்கள நாம வந்து புல் பண்ணி நம்மளோட இதுக்குள்ள கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற அந்த, அதாவது நம்மளோட கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா நமக்கே யோசிக்காத அளவுக்கு வந்து கவுண்டர் அட்டாக்கு இல்லைன்னா ஐடியாஸ் கொடுப்பாங்க. அது நமக்கு ஆழமா பதியும். அந்த விதத்துல டிஸ்கஸ் பண்றது, ஒவ்வொரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க யாராவது ஏதாவது தோணுன்னா ஷேர் பண்ணுங்க நம்பிக்கை பத்தி, இல்லைன்னா நம்ம வீடியோ பார்க்கனாலும் பார்க்கலாம். இல்லைங்க, 100% கரெக்டுங்க ஐயா. இப்போ நீங்க சொல்ற இந்த டீம் ஒர்க்கு, டீம் டிஸ்கஷன் வந்து மேக்கிங் வெரி வெரி சென்ஸ். ஏன்னா அதை நான் இப்பயும் ரியலைஸ் பண்றேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கூட போவோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 6 பேர் இருக்கோம். எக்ஸாம் போகும்போது அப்படியே காரில் பேசிக்கிட்டே போவோம், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவான். அதை வச்சே 4 பேஜ் எழுதுற அளவுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சப்ஜெக்டை பற்றி பேசுவோம். அப்படியே இப்போ ஈஸியாக மைண்டில், சின்ன வயசுல நமக்கு மேபி அது புரிஞ்சிருக்காது, அதனால மைண்டில் பதியலை. இப்போ வந்து அப்படியே கேட்கும் போதே ஜஸ்ட் கேஷுவலாக, அதுவும் நீங்கள் சொல்றது எக்ஸாக்ட்லி. இன்னொன்று மெயின் ரீசன் வந்து கேஷுவலாக நார்மல் இயல்பான ஆளுங்கிட்ட பேசும்போது உள்ள போகிறதுக்கும் கொஞ்சம் பயத்தோட அணுகிற போது உள்ள போறதும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருத்தர்கிட்ட பயந்துக்கிட்டு போய் கேட்டோம்னா அதுல பாதி, அந்த பயத்துல பாதி போகும், பாதி போகிறது இல்லை. பட் நார்மல் ஆளுங்கிட்ட பேசும்போது அது 100%, அட்லீஸ்ட் ஒரு 80-70% நமக்கு வந்து மைண்ட்ல போயிடுதுங்க ஐயா. அது திருப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லவும் தெரியுது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச கதையை வந்து கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லி பார்க்கணும். இப்ப நான் வந்து ஒரு யோசி ஃபார்ம்ல இருந்தேன், நானு, நாராயணன் சாரு, ஆபிகண்ணன் சாரு, ஏழுமலையா, மற்றவங்க எல்லாம் எனக்கு சீனியர். அவங்க எல்லாம் ஏழுமலையெல்லாம் வந்து ரிலையன்ஸ் இது ரோட்டரி கிளப் அது மாதிரி. இப்ப அங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஒரு ஃபிஷிங் தூண்டில் போடும்போது ஏன் வந்து ஒரு மீன் வந்து தூண்டில்ல மாட்டுது அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தூண்டில் போடுறாங்க, ஒரு மீன் வந்து மாட்டுது இல்லையா அதுல. ஆமாங்க ஐயா, அதுல ஒரு உணவு இருக்கு, அந்த உணவை சாப்பிடலான்னு வருது, அதனால மாட்டேங்குது. எல்லா மீனும் தானே வருது உணவு சாப்பிட. அதாவது எப்போன்னா நம்ம மனம் வந்து எதை ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கு. தேடிக்கிட்டு இருக்கும்போது பதில் சொல்லுங்களேன். நான் ஆபீஸ்ல ஷேர் பண்ணேன் இதை. அப்போ அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரினா நாம யோசிக்காத விதத்துல அவங்க ஆன்சர் கொடுத்தாங்க. அதுக்காக சொல்றேன் இதை. அதுதான் சொல்றேன் சார். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, எப்போதுமே நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய ஃப்ராடு நடக்குது ஆன்லைன்ல. எப்போதுமே அந்த ஃப்ராடு நடக்குது. நம்ம வந்து எப்போதுமே அந்த இடத்த தேடி போக மாட்டோம். உங்க மனது ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கு, ஏதோ பினான்ஸ் ஏதோ ஒன்று தேடும் போதுதான் அந்த நீங்க சொன்ன மீனை பிடிக்கிறதுக்கு சின்ன உணவு, அந்த உணவு போய் மாட்டும். சரி, இந்த நேரத்துல இதையாவது சாப்பிடுவோம்னு நினைக்குது. ஆனா லைஃபே போகுதுன்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு சைபர் கிரைம்ல, நெட்வொர்க்கிங்ல வந்து நிறைய ஏமாறுற காரணம் எப்போ, நீங்க ஒண்ணு இல்லை, ஏதோ ஒரு மூடு அவுட் ஆகிருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். சார் உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்குல்ல சார், அதுல பாயிண்ட்ஸ் இருக்கு சார், கேஷை ரெடீம் பண்றேன்னு சொல்லுவான். நம்ம டெய்லியே கேட்பான், ஆனா டெய்லியே நம்ம அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். என்னைக்கே ஒரு நாள் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். அன்னைக்கு நம்மளை இழந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஓடிபி வரும், நம்ம சொல்லிடுவோம், அவ்வளவுதான், நம்ம பணம் போயிடும். அதே மாதிரிதான் அந்த மீனோட நிலைமை. ஏன்னா உணவை தேடு, எவ்வளவோ வெளியில கிடைச்சிருக்கு, அதெல்லாம் அது அந்த இடத்துல அது மனசுல வராது. இது ஈஸியா கிடைக்குதுன்னு போய் விழப்போது தன் உயிரையே மாற்று. இதுதான் மனிதனுக்கு அது இயல்பு தான் சார். கேள்வி என்னன்னா ஒரு பிஷிங்காக மீனை வந்து தூண்டில் போடுறாரு. தூண்டில் போடும்போது ஒரு மீன் மாட்டுது இல்லையா, அந்த ஒரு மீன் ஏன் அதுல மாட்டுச்சு, அதான் கேள்வி. அங்க நிறைய மீன் தானே இருக்கு, நிறைய மீனுக்கு உணவு தேவை தானே, எல்லா மீனும் தானே ஓடி வருது உணவு தேடி, ஏன் அந்த ஒரு மீன் மாட்டுச்சு, அதான் கேள்வி. ஆசை, தான் மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணம். எல்லா மீனுக்கும் அந்த ஆசை இருக்கு ஐயா. எல்லா மீனுக்கும் உணவு தேவை இருக்கு, எல்லா மீனும் முயற்சி பண்ணி வருது, ஒரு மீன் மட்டும் ஏன் மாட்டுச்சு? அது மனிதருக்கு இருக்குல்ல, ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்கள, அது மாதிரி அந்த மீன் நினைச்சிருக்கலாம். ஒரே நாள்ல நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிருக்கேன், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். ஆசையின் விளைவுதான் அது. இல்ல
அந்த ஒரு மீன் யாராவது சொல்லணுமா? யாரும் சொல்ல முயற்சி இல்ல. சொல்லிட்டுமா? நானே சொல்லட்டுமா? சொல்லுங்கய்யா. இப்ப இந்த ஃபிஷிங் பண்ணும்போது, தூண்டில் போடும்போது அதுல வந்து ஒரு உணவை வச்சுதான் போடுறாங்க. எல்லா மீனுமே அந்த உணவை வந்து கைப்பற்ற தான் வருது, முயற்சி பண்ணுது. ஒரு மீன் மட்டும் மாட்டுதுன்னா அந்த ஒரு மீன் தான் வந்து வாயை திறக்குது ஃபர்ஸ்ட். மத்த மீன்லாம் வருது, அங்க வருது. ஆனா வந்து அந்த ஒரு மீன் தான் முதல்ல வாயை திறக்கிறதுனால அது மாட்டிக்குது. ஸோ இப்ப நான் வந்து இத ஆபீஸ்ல சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஏன் அது ஒரு மீன் மட்டும் தூண்டில்ல மாட்டுது அப்படின்னா, அந்த ஒரு மீன் தான் வாயை திறந்து மத்ததெல்லாம் வாயை திறக்கல. அதனால தான் மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஆன்சர் குடுத்தாங்க. ஸோ அதாவது இங்க நம்ம கிளாஸ் ரூம்ல கிடைச்ச ஆன்சர் ஒண்ணு. அவங்க வேற ஒரு ஆங்கிள் அத யோசிக்கிறாங்க. கிளாஸ் அதுதான் ரூம்ல முதல்ல என்ன வாயை ஆன்சர்? திறந்தது. கிளாஸ் ரூம்ல என்ன கிளாஸ் ஆன்சர்? கிளாஸ் ரூம்ல வந்து அந்த ஒரு மீன் தான் முந்திக்கிட்டு வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் வந்த மீன் மாட்டிக்கிச்சு. அங்க குடுத்த ஆன்சர் வந்து அந்த மீன் மட்டும் தான் வாயை திறந்தது. மத்தெல்லாம் வாயை திறக்கல. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்க்குற ஆங்கிள் வந்து வேற மாரி இருக்கும். அதாவது இப்ப அவரு இறந்து போனப்ப அப்ப வந்து நீங்க சொல்ற வாயை திறந்த மீன் ஒரு ஆசையில தானே வாயை திறந்து, மித்ததெல்லாம் ஆசைப்படலன்னு அர்த்தமா அந்த இடத்துல? அப்படி ஆசை எல்லாம் எடுத்துக்கலாம். படுது சார். சார் ஆசை வந்து எல்லாரும் படுறாங்க. இப்ப எல்லாருமே இருக்கு வந்து சார். பணக்காரன் ஆகணும் ஆசை. அதுல ரொம்ப ஆசையா உள்ளவன் தானே வாயை திறப்பான். இப்போ ஒரு சாப்பாடு இருக்கு, எனக்கு ரொம்ப சாப்பிடணும்னு நினைக்கிறவன் தான் போய் சாப்பிட முடியும். எல்லாரும் சாப்பிட போறாங்களா? அந்த மாதிரிதான் அந்த மீனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அதான் மாற்று சிந்தனையில பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து நான் உலகம் ஃபுல்லா கைப்பற்றினேன். ஆனா போகும்போது வெறும் கையோட போறேன்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டிக்குள்ள ஓட்ட போட்டு கைய வந்து வெளியில நீட்டி ஊர்வலமா கொண்டு போய் அடக்கம் பண்ண சொன்னாரு மகா அலெக்சாண்டர். ஸோ அதே மாரி வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. கைய நீட்டி கொண்டு போனதுனால மடக்க முடியல. ஸ்ட்ரிப் ஆயிடுச்சு எலும்பெல்லாம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வச்சு பரியல் பண்ணிட்டாங்க. பரியல் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அரசரோட சிமெண்ட்ரி இல்லையா, கல்லறை இல்லையா? அது வந்து ஒரு பெரிய பார்வையாளர் வளாகமா மாத்தி அங்க வந்து பயணிக்கிறாங்க. நெறைய பேர் போறாங்க. போகும்போது உயிரோட இருக்கும்போது தான் உலகத்தெல்லாம் வந்து கைப்பற்றினா, இறந்ததுக்கு அப்புறமும் வந்து வலது கை ஒரு பக்கமும், இடது கையில இன்னொருத்தரையும் புதைக்காம ஆக்கிரமிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பார்வையும் சரிதானே. அவரு சொன்னது வந்து நான் ஒண்ணும் கொண்டு போலன்னு சொல்ல வந்தாரு. இன்னொருத்தரோட பார்வை அது வேற மாரி இருக்கு. ஸோ அப்ப வந்து கட்டாயம். மாற்று கருத்துல பார்க்கணும் அப்படின்றது தான் இதனோட இது. அப்ப நீங்க யாராவது டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க குண்டக்க மண்டக்க உங்கள கேள்வி கேட்டாங்கன்னா, டெஃபினட்டா அதுக்கான ஆன்சர் வரும். ஓ! இப்படி கூட அத யோசிக்கலாமா? அப்படின்ற ஆன்சர் வரும். எடுத்துக்கலாம். அதான் மாறுபட்ட கருத்து. சிறப்பான மாறுபட்ட விஷயம். கருத்து. அவ்வளவுதான். எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா இதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கு. இதுல ஒரு நீதி இருக்குங்க ஐயா. இந்த சொல்லுங்க. மனோபாவம்னு சொல்றீங்கல்ல, ஆமா. இவர் பார்க்கிற பார்வை இந்த கோணத்துல பார்க்கிறாரு, அவர் பார்க்கிற பார்வை அந்த கோணத்துல பார்க்கிறாரு. இந்த கோணமும் ரைட்டு தான், அந்த கோணமும் ரைட்டு தான். இதுல எதை நீங்க எடுத்துக்க போறீங்கிறது என் கோணத்துல நான் எடுத்துக்குவேன். இல்ல அதான் அது கையை ஸ்டிஃப் ஆயிட்டு இங்கதான் பாயிண்ட். அதனால அவர் சொன்ன கான்செப்ட் வேற அப்படின்னு நான் வாதம் பண்ணுவேன். இல்லையா, இது எதுக்கு பழைக்கிற, இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த இடத்துல எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இப்ப இருக்கிற உலகத்துக்கு பாரு கலியுகம், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாப்புல இருக்கிற அவர் சொல்லுவாரு, அதுவும் எடுத்துக்கிறாப்புல தான் இருக்கு. ஆக வாதம் பண்ணி இந்த கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட வந்து சார் இந்த இதுக்கு பார்க்கிற ஜட்ஜி பார்வை தான் வந்து ஏதி சொல்லுவாரு, அவர் எடுத்துக்கிற இதுதான் கரெக்ட், அவர் சொல்றதா ஃபைனல். பட் ஆனா ரெண்டும் கரெக்டா இருக்கும். அந்த ஜட்ஜில் ஆர்குமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அடாடா இவன் சொல்றது நல்லா இருக்குமே, அடடா அவன் சொல்றது நல்லா இருக்குமே, பார்த்தா என்னடா எதை வச்சுடா இந்த ஜட்ஜி சொன்னார்னா, அவர் சொல்றதாண்டா, அவர் இது ரெண்டுமே கிடையாது, அவர் மூணாவது சொன்னா கூட அது அப்ப அந்த இடத்துல அதுதான் கரெக்டா. அதுக்கு தான் நம்ம அப்பீலுக்கு போறோம். இந்த இடத்துல எப்படின்னா அப்பீல்ல அது தோக்கடிச்சிருவாங்க. அதனால அதாவது 360 டிகிரில எந்த டிகிரில என்ன அந்த இடத்துக்கு எது பொருத்தமோ அதுதான் சால சிறந்ததா இருக்கும். இல்ல இந்த ஜட்ஜோட கதை சொன்னதுனால மேடம் இருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்ல முயற்சி பண்றேன். ஒரு திருவிழா நடக்குது. இந்த திருவிழால ஒரு பையன் வந்து ஒரு கேர்ள வந்து கெடுத்து விட்டான். ஸோ அப்ப என்ன பண்ணுது, கோர்ட்டு கேஸ் போகுது. கோர்ட்டு கேஸ் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன். கோர்ட்டு கேஸ் போய் வாதாடுறாங்க. வாதாடும்போது என்ன சொல்றான் வந்து, அந்த பெண் சார்பா ஆஜரான வக்கீல் வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதம் நடக்குது. சரி அன்னைக்கு கோர்ட் அட்ஜெண்ட் ஆகுது. அடுத்த நாள் கூடுறாங்க. அடுத்த நாள் வந்து பையனோட சார்பில் வாதாடுற அந்த வக்கீல் வந்து சொல்றாரு, எங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும். என்னங்க இது, பொண்ணுக்காக தானே, பொண்ணை தானே பையன் கெடுத்துட்டான், நீங்க வந்து பொண்ணுக்கு தானே காம்பன்சேஷன் தரணும், நீங்க வந்து கேக்குறீங்க. இல்ல உங்க பொண்ணு வந்து சத்தம் போட்டதுல அதுல பையனோட காது வந்து
செவிடாகி போச்சு, பர்மனண்டா நிரந்தரமா கேட்க முடியல அவனால. அதுக்காக நீங்க வந்து வாழ்நாள் முழுக்க செவிடாக்குனதுனால அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, அப்ப அந்த பொண்ணு கூண்டுல இருந்து சொல்லுச்சு, இல்ல இல்ல நான் சத்தம் போடல அப்படின்னு சொல்லுது. அப்ப நீ சத்தம் போடலைன்னா ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம், அது ரேப்னு எப்படி கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு வாதத்தை உடைச்சிட்டாங்க. சத்தம் போடலைன்னா அப்ப நீ ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம், அப்ப இது அதை எப்படி வந்து பலாத்காரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு வாதத்தை உடைச்சிட்டாங்க. ஸோ அப்ப வந்து வாத திறமையால வந்து நம்ம வந்து அதை இது பண்ணாலுமே ஆழமான அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த கருத்து இருக்கோ அந்த நோக்கத்துல அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா நான் சொன்னது? இல்ல புரியுது புரியுது புரியுது. புரியுதுல்ல? ரைட். அத ஒரு ஒரு புரியுதுங்க. clear ஆ புரியுது. இன்னொரு ஒரு விஷயம், அதாவது என்னன்னா, ஒரு ஆடு வந்து அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 பேரோட மனநிலை என்னன்னு பாருங்க. ஒருத்தன் வந்து அந்த ஆடு அடிபட்டதை வருத்தப்படுறான், இந்த சிச்சுவேஷன் ஒண்ணுதான். இன்னொருத்தன் அதை வந்து சந்தோஷப்படுறான், இந்த ஆடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், பிரியாணி போட்டா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறான். ஒருத்தன் என்ன நினைக்கிறான், ஆடு அடிபட்டது அதுக்கு ஏதாவது வழி செய்யணும்னு நினைக்கிறான். ஆனா நிகழ்ச்சி ஒண்ணு, பார்வை வேற. அதே அது நம்மளோட பார்வை, ஒவ்வொருவரோட மனம் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒருத்தரோட பார்வை மாறும், ஆனா நிகழ்ச்சி ஒண்ணு போல இருக்கும். இது வாரியார் சொன்னது, அதாவது நம்ம நினைப்பை பொறுத்து தான் நம்மளோட இது மாறுது அப்படின்னு சொல்றேன். அதாவது அவன் பிரியாணி போட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறான், இவங்க வந்து அந்த அடிப்பட்டதை ஒரு உயிர் அடிப்பட்டதுன்னு நினைக்கிறான். 2 பேரோட நினைப்பும் கரெக்டு தான், அது வந்து தவறு கிடையாது. நிகழ்ச்சி ஒரு ஆடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலு சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. வேலு சார், இப்போ நம்ம நிறைவு பண்ண போறோம். நம்பிக்கைக்கு வந்து தனித்தனியா நம்ம எண்ணிக்கைக்கு பார்த்த மாதிரி எதுவும் சரியா ஸ்பெசிபிக்கா இதுதான் சொல்ல முடியல. இந்த மாதிரி இந்த ஜோசப் மர்பியோட ஆழ்மன அற்புதங்கள், அப்புறம் சின்ன சின்ன வீடியோஸ், இல்ல இந்த பாடல் வரிகள் மாதிரி, கவிதைகள் மாதிரி அப்படிதான் தொகுக்க முடியும். ஸோ கலைசெல்வன் ஐயா தான் சொல்லணும் அது எப்போ சார்கிட்ட கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ 1 or 2 days இன்னைக்கு 9 ஆயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதா நாளைக்கா சார் நமக்கு சாரோட கிளாஸ்? 11ங்க ஐயா. 11. இல்ல அப்ப நம்ம நாளைக்கும் நம்பிக்கை சம்பந்தமா ஒரு வீடியோ பார்த்து அது வைரல் பண்ணி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும் இல்லைங்களா? இப்ப என்னைக்கே ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. ஆமாங்க ஐயா, என் வேலை தான் இருக்கு. ஆமா, ஆமாங்க நீங்க ஐயா, compose இப்ப என்னுடைய பொறுப்பு தான் இருக்கு. நான் அதை எழுதிட்டு ஐயா கிட்ட சப்மிட் பண்றதுதான் என்னுடைய வேலை. ஓரளவுக்கு எழுதியிருக்கேன். அதை இதுல நான் டைப் பண்ணிடலான்னு இருக்கேன். டைப் பண்ணிட்டு ஒரு டிடிபி சென்டர் போயிட்டு ஃபுல்லா உட்காந்து டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு கொடுத்தாதான் சாருக்கு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல நான் அதை முடிச்சிடுறேங்க ஐயா. கண்டிப்பா மேக்சிமம் ஒரு புதன்கிழமைக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன். அதான் இப்ப நம்பிக்கை சார்ந்து அது கேள்வியெல்லாம் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. கேள்வி எல்லாம் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் நினைச்சதை தான் சார் சொல்றாரு, இது போய் டைப் பண்ணி போய் உட்காந்து டைப் பண்ணி விடணும். இது எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்டு சார பர்மிஷனோட சார் திருத்தின பிற்பாடு கொடுப்போம்னு நினைச்சேன். இல்ல அப்படிதாங்க ஐயா, அப்படிதான் சாருக்கு தான் சப்மிட் பண்ணணும். ரெடி பண்ணி சாருக்கு சப்மிட் பண்ணணும். சொன்ன பிற்பாடு அப்புறமா கலைச்செல்வன் சார், நீங்க ரெடி பண்ணோன்னு குரூப்ல போட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் கேள்வி பதில் யாராவது கேட்டாங்க நினைச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சார்ட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சேர்க்கலாம். முதல்ல நாங்க எங்க வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட கலந்துக்கிறோம். கரெக்ட். ஹாப்பி கண்ணன் சார் இது வரலாம் இன்னும் ஷேர் பண்ணல. என் வேலையை நம்ம சரியா முடிச்சா என்னவோ யதார்த்தம் 1 மாசம்னா 1 மாசம் அப்படியே ஃபுல்லா எழுதிட்டு விட்டு சரசரன்னு. ஆமா சார். ஹாப்பி கண்ணன் சார், நம்பிக்கை சார்ந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். உயிர் கொடுத்த தந்தை, உணர்வு கொடுத்த தாய், அறிவு கொடுத்த ஆசிரியர், வாய்ப்புகள் கொடுத்த மகான்கள், மிக பழமையாகவும் புதுமையாகவும் சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் மெத்த படித்த மேதாவிகளுக்கு என்னுடைய அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். தமிழில் இருக்கும் 247 எழுத்துக்களை கோர்த்து வார்த்தைகளாக வகுத்து பதிலை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் மனமும் நினைக்கிறது. ஆனால் உள்ளம் தடிக்கிறது. அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள், போதும் கேட்டுக்கொண்டே இரு, கேள்வி ஞானமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஞானம் என்று முருகர் உபதேசித்தது போல கேட்டுக்கொண்டிருப்பது கூட மிக ஞானமாக இருப்பது என்பதற்காகவே இன்று மௌனம் சார். அருமை சார். எல்லாமே நம்பிக்கை பத்தி ரொம்ப அருமையான விஷயங்கள், நல்ல வீடியோக்கள், பதிவுகள் எல்லாமே உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எடுத்த விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல எதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நேற்று ஒரு புத்தகம் படிக்கிற போது நேர நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சேன்.
அந்த புத்தகத்தில் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த புத்தகம் பேசுற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையான புத்தகம். உன்னோடு நான் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்பது முக்கியமில்லை, நான் இருந்த நேரங்களில் எவ்வளவு நேரம் நீ மகிழ்வாக என்னை எடுத்துக்கொண்டாய், அந்த மகிழ்வு உன்னை அடுத்த கட்டத்துக்கு உன்னை உயர்த்தியதா என்பதை பொறுத்தே நான் உன்னோடு இருந்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுதான். பட் நான் என்னோட வாழ்க்கையில அப்புறம் அந்த புத்தகத்தை எப்பவுமே நான் புத்தகம் படிச்சுட்டேன்னா உடனே டப்புன்னு அந்த இடத்த விட்டு எதிரிக்க மாட்டேன். அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு என்னுடைய மனக்கண்ணுல அந்த புத்தகம் பேசுவதாக நான் எப்பவுமே ஒரு மனுஷனை சந்திச்சாலோ, ஒரு விஷயத்த பார்த்தாலோ, அல்லது நான் ஒரு விஷயத்தை செய்ய போறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு விஷுவலேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கு அப்படின்னா, இது இயற்கை பிரபஞ்சத்தோட இது ஏதோ ஒரு 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 விஷயத்த நடத்துறதுக்காகத்தான் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒருத்தனை சேர்த்தது. இப்போ பாருங்க, இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ நம்மளோட பிஎம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் நரேந்திர மோடி. அவருக்கு இல்லாத நம்மளுக்கு என்ன இல்லை? அவருக்கு இருக்கிற திறமை நம்மளுக்கும் இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான மாற்றமே இல்லை. பட் என்ன, அவர் கொஞ்சம் அந்த கட்சி சார்பிலேயே ஒரு 55-60 வருஷம் இருந்தனால கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பெரிய இன்டெலிஜென்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு புக்ல என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் கூட வேண்டாம் சார், ஒரு குதிரை பந்தயம், ஒரு மிகப்பெரிய குதிரை பந்தயம். அந்த குதிரை பந்தயத்துல ஜெயிக்கிற ஒரு குதிரைக்கும் தோக்கக்கூடிய குதிரைக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குன்னா, கிலோமீட்டர் கணக்கில் வித்தியாசங்கள் இருக்காது. ஒரே ஒரு மில்லிகிராமோட விஷயத்துல எல்லாம் ஓட்ட போட்டி கொண்டு எடுத்துக்கலாம். ஓட்ட போட்டி எடுத்தது தான் கரெக்டா இருக்கு. அது மில்லிகிராம்ல தான் அதைய சக்சஸ். அந்த நெஞ்சு வந்து அந்த அந்த ஒரு அந்த 1/2 இன்ச் 1 இன்ச்சை வச்சுதான் அந்த வெற்றிய இந்த உசேன் போல்ட் அவர் கடைசியா அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நெஞ்ச இப்படி பண்ணிடுவார். அந்த அந்த வித்தின செகண்டும் கூட கிடையாது. செகண்டுங்கிறது வேற. அதை வந்து மைக்ரோ செகண்டா பிரிக்கிறதுங்கிறது 100ஆ பிரிப்பாங்க, அது 10ஆ பிரிப்பாங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அது 100ஆ பிரிக்கிறதுல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு மில்லி செகண்ட் தான் நாம எல்லாமே இருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கைய நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் எல்லாம் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த புக்கு படிச்சு உட்காந்து யோசிக்கிற போதுதான் என்னோட மனசு ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு கொடுத்துச்சு. பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுதான். பட் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் எப்பவுமே சொல்றத, மகிழ்ச்சி தான் வாழ்க்கை அப்படிங்கறது அந்த புத்தகத்தில் படிச்சேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சார். இந்த வாழ்க்கை வந்து மிக மிக அழகானது, ரொம்ப ரொம்ப அழகானது. எப்போ அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நாம நேரம் ஒதுக்குற போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை ரொம்ப இதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நேத்து ஒரு பட் இது ஃபர்ஸ்ட் படிச்ச புத்தகம் இன்பம் அப்படிங்கறத பத்தி படிச்சேன். எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் மனுஷன் வாழ்க்கையில கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் வாழ்க்கையில மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னு பாக்குற போது வந்து பாத்தீங்கன்னா, இன்பம் அப்படிங்கிறதுல நான் படிச்சேன். அப்போ ஒரு மனுஷன் தனக்கான இன்பமா இருக்கிறான், தான் மட்டும் இன்பமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற போது அவன் மட்டும்தான் தனிமையா இருக்கிறான். அதே பாருங்க, இன்னொரு விஷயம், இன்பம், ஒரு மனுஷன் எப்ப இன்பமா இருப்பான்னா, தப்பா நினைச்சுக்கொண்ட இந்த வார்த்தை சொல்றதுக்கு அந்த பதிவுல இருந்த விஷயம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஆண் இருக்கிறான் அப்படிங்கிற. தனியா இருக்கிறது ஒரு இன்பம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற போது இந்த 2 இன்பங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ள முடிஞ்சிருது. இது அப்போதைக்கு முடிஞ்சிருது. ஆனா 3வது ஒரு இன்பம் இருக்குது, இந்த உலகமயமாக்கப்பட்ட ஒரு இன்பம். அது எப்ப அப்படின்னா, அது கொடுத்தலும் கருணையும் நன்றியுணர்வோடு மட்டுமே தான் அந்த இன்பம் எப்பொழுதுமே உனக்கு மகிழ்வா இருக்குங்கிற. இதையும் எப்பவுமே நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் நம்மளுடைய மூளை 60,000 எண்ணங்கள்ல இருந்து 1,20,000 எண்ணங்கள் வரைக்கும் வருமாமா. அது அவங்களோட சிந்தனையை பொறுத்து. அப்போ எண்ணங்களை நீ எப்பவுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த எண்ணங்களை எது மேலோங்கி இருக்குதோ அது உன்னுடைய வாழ்க்கை மேம்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னு, இந்த நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய இந்த குரூப் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் இது உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். கலிலியோ உலகம் உருண்டைன்னு சொல்ற போது எல்லாருமே அவரு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு நடு ரோட்டுல அவர் ஒரு சிறையில அடைச்சு கல்லுல அடிச்சுதான் நம்மளாம் கொண்டோம். அப்பேற்பட்டவங்க தான் நம்மளாம். அப்போ நான் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிறேன்னா, உன்ற மனசு அவ்வளவு சீக்கிரமா ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க கூடாது. அது இயற்கை பிரபஞ்சத்துல அருணகிரி ஐயா தெரியும், புத்தர் எழுதின தம்மபதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே ஏன் மனிதன் மகிழ்வாக இல்லை அப்படிங்கிற பத்தி ஒரு டாபிக் எழுதியிருப்பார் சார். கரெக்டுங்களா அருணகிரி சார்? ஏன் மனிதன் மகிழ்வாக இல்லை அப்படின்னா, அது ஒரு பெரிய டாபிக் சார். அது ஒரு பெரிய கதை. அந்த புத்தகம் பெருசு, இவ்வளவு பெருசு. பட் ஆனா எனக்கு என்னமோ அதையெல்லாம் கொஞ்சம் புக்கு ஃபுல்லா படிக்கல. நானு சும்மா என்ற மனசு எப்ப தோணுதோ அப்ப டப்புன்னு சென்டர்ல எடுத்து படிப்பேன். அப்போ மனுஷனுடைய துன்பத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கைய எல்லாருமே ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார். உண்மைதான். ஆனா பட் அவரு அதுல ஆழமா என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா,
ஆசைதான் மனிதனோட துன்பத்துக்கு முதல் காரணம். ஆனா என்ன அப்படின்னா தனக்கு மட்டும் படக்கூடிய ஆசைதான் மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னா. உண்மையாலுமே இங்க ஒருத்தரோட அறிவும் எவ்வளவு தூரத்துக்கு பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற போது நினைச்சா ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே உடம்பு பாருங்க மெய் சிறுக்குல. உண்மையாலுமே நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா இது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய குரூப். இதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல வந்து சார் என்னை பொறுத்த அளவுக்கு பணம் என்பது வாழ்வதற்காக மட்டும்தான் பணம். வாழ்க்கை பணம் அல்ல. வாழ்க்கை முழுவதுமே பணத்தை தேடி விடாதே. கடைசியாக நீ பணத்தை தேடி முடித்து திரும்பும் போது எந்த மனிதரும் உன்னோடு இருப்பதில்லை. பேசாத பணத்தை சேர்த்து விட்டேன் என்ற வேதனை அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். பணத்தை சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் இதே போல் நல்ல நல்ல மனிதர்களையும் சேர்த்து சம்பாதிச்சது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்துங்கள் சார். என்னுடைய கருத்துக்கள் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக எனக்கு உங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் கொடுத்து உங்களுடைய பாதங்களை தொட்டு நன்றி கூறிக்கிறேன். கண்டிப்பா மனிதர்களுக்கு மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து பகிர்வுகள் அப்படிங்கிறது அதை விட முக்கியம் சார். ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் கண்ணன் வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் வந்து ப்ரொஃபைலா பணம் சம்பாதிப்பதற்காக சேனல் வச்சிருக்கிறேன். பட் இருந்தாலும் அது என்னோட ஹாபிக்காக வச்சிருக்கேன். ஆனா பட் இப்போ வந்து ப்ரொஃபைலா ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா எஸ்எஸ்கே நியூஸ் வாய்ஸ் நியூஸ் எஸ்எஸ்கே வாய்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். பட் அந்த சேனல் என்ன வரும்னா தினம் நடக்கக்கூடிய செய்திகள், நேற்று இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அந்த செய்தி வந்து நாளைக்கு அதோட ஃபீட்பேக் எடுத்து அதுக்காக ஒரு சின்ன ஒரு எடிட் எல்லாம் பண்ணி எப்படி அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணிக்கிறேன். அந்த சேனல் வெற்றி பெறதுக்கு உங்களுடைய மனதார ஒரு வேண்டுதலும் எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த சேனலோட பேரு எஸ்எஸ்கே வாய்ஸ் நியூஸ். கண்ணன் சீரபாளையம் சிவராஜ் கண்ணனின் வாய்மொழி செய்தி அப்படிங்கறதுதான் அந்த சேனலோட பேரு. சார் எல்லாம் பேர் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். சிறப்பாக இருக்கிறது. கண்ணன் வாயை திறந்தால் 17-14 லோகங்களும் தெரியும் என்பது போல தங்கள் வாய்ஸ் இந்த 17-14 லோகத்தில் இருக்கிற அனைத்தையும் கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்கட்டும். மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். நன்றிகள் சார். இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு தருணத்துல அழகான வாய்ப்பை ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள் சார். வாழ்த்துக்கள் கண்ணன் சார். இந்த ஒரு புக்கு காமிக்கிறேன், ஈர்ப்பு விதியும் பணமும். இந்த புக்கு நேற்று படிச்சேன். இந்த புக்ல வந்து சாரோட நிறைய கருத்துக்கள் ஒத்து போகுது. அதாவது என்ன சொல்றாரு, நீ வந்து சந்தோஷமான மனநிலையில எப்போதுமே இரு, அதை பழகிக்கொள். அதே மாதிரி எதையும் ஏற்றுக்கோ, இதுவும் கடந்து போகணும். இதுதான் இதோட இது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே ஒரு பணத்தை தேடிதான் நம்ம போறோம். ஒரு பணம் எப்படி கிடைக்கும்? நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பிரதிபலனாதான் பணம் கிடைக்கும். பணம் டைரக்டா கிடைக்காது. அப்போ பணம் ஒரு கருவி. அந்த பணத்துக்கு நீ ஏதாவது கொடுத்தாதான் கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பொருள் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கிற வரை நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்யறீங்கன்னா அந்த செயல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் செஞ்ச செயலாதான் உனக்கு கிடைக்கும். காலையில எந்திரிச்சவன நம்ம காஃபி வந்து சொல்லி பால் பாக்கெட் வாங்குறோம். பால்னா என்ன? அது எங்க உற்பத்தி ஆகுது? யாரோ ஒருத்தர் மாடு வளர்த்துருக்கணும், அதுக்கு எல்லாம் செஞ்சிருக்கணும். அப்போ அந்த எல்லாம் செஞ்ச செயல் தான் உனக்கு ஒரு என்னைக்காவது அந்த பால் கொடுத்தவங்க இவ்வளவு இந்த பொருளுக்கு வந்து எவ்வளவு பேரோ உதவி செஞ்சிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்கோமா? இந்த நன்றி உணர்வு நீங்க ஆரம்பிங்க. அதுதான் இதுல நன்றி உணர்வு. பணத்தை தேடி போகாதீர்கள். நீங்கள் உங்கள் செயலை மனமுவந்து செய்யுங்கள். அந்த செயல் தான் உங்களுக்கு பணமா கிடைக்குது. பணத்தை தேடி போகும்போது பணம் நம்மள சேராது. நீ பணத்தை தேடாம உன் செயல் ஒரு மனம் முகந்து செய்தான். அதாவது சொல்லுவாங்களே, ஒரு வேலை செஞ்சா அது விரும்பி செய்யணும் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த மேனேஜர்லாம் சொன்னது, குப்பை எள்ளி போட்டாலும் எல்லாரும் குப்பை எள்ளி போடுற மாதிரி போடக்கூடாது, நீ ஒரு டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்க ஒரு வேலையை உங்க மனமுந்து செஞ்சால் அந்த வேலை வந்து உங்களை உயர்த்தும். அது வேலை பணமாக உங்களுக்கு மாற்றும். பணம் மனிதன் தயார் பண்ணதான். ஆனா மனிதன் தயார் பண்ண பொருளே மனிதனை டாமினேட் பண்ணும். அதுக்கு என்ன அந்த புரிதல் வந்து நமக்கு இல்லை. நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், மித்ததெல்லாம் படிக்கிறோம். ஆனா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் சொல்லி கொடுக்கல. அது எப்படி வரும், எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இந்த புக்கில் அழகா எழுதியிருந்தாரு. நல்லா இருந்தது. நான் பாதிதான் படிச்சிருக்கிறேன். அந்த புக்கை காட்டுங்க. யார் எழுதுனது, பதிப்பகம் சொல்லுங்க. தேவா 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 தேவா
தேவா எழுதியிருக்காரு. நான் நேத்து கொரியர்ல நெத்தம் வந்தது. ஆல்ரெடி இருக்கா சார்? கண்ணன் சார் ஆல்ரெடி இருக்குமே. அல்ல இல்ல இல்ல நானே அவரு சொல்ல நினைச்சா அப்படித்தான். தேவா தான் எழுதியிருக்காரு. அது அமேசான்ல கிடைக்குது. அவர்கிட்ட இருந்தது, நேத்து வரை இருந்தது, காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. திருப்பி அவருக்கு வரும்னு நினைக்கிறேன். அமேசான்ல இருக்கு சார். தெரியல சார் புக். ஓ, ஈர்ப்பு விதியும் பணமும். சரி சார். ஓகே, நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு. அதாவது ரொம்ப வந்து நீங்க உங்களோட நடவடிக்கையே ஒண்ணு ஒண்ணா சின்ன சின்ன மாற்றங்களை மாத்துங்கன்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம வந்து இப்ப எனக்கே நான் மாத்திருக்கேன். என்னன்னா, நான் புலம்புவேன். படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கல, இந்த புலம்பல் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க எந்த வேலை கிடைக்குமா, நீ படிச்சிருக்கன்னு சொல்ற, நீ என்ன முயற்சி எடுத்த, நீ முயற்சி எடு. அதுதான் உன்னை வந்து அதுதான் அவர் என்ன சொல்ற, சிம்பிளா நல்ல சிந்தனை நல்ல செயல், இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு பணமா மாத்து. பணத்தை தேடி பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும்னா பணம் கிடைக்கவே கிடைக்காது. நல்ல சிந்தனை நல்ல செயல் நன்றி உணர்வு, இதெல்லாம் வந்து பணத்தை செல்வ செழிப்பா இருக்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்குன்னா தற்போதைய நிலைன்னு ஒரு இந்த லெஃப்ட் சைட்ல எழுதிக்கங்க. எனக்கு கடன் பிரச்சனையா இருக்கு, எனக்கு மனது நிம்மதியா இருக்கு, நிம்மதியே இல்லை, ஒரு பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் எழுதுங்க. இது வந்து தற்போது உள்ள நிலை. இன்னொரு நிலை என்ன தெரியுமா, சுதந்திரமா இருக்கிற நிலை. அப்போ என்ன நிலைன்னா, இங்க கடனா இருக்குன்னு சொல்ற, இங்க வந்து என்ன நினைக்கணும்னா, உங்கள்கிட்ட வந்து அபரிவிதமா பணம் இருக்குன்னு நீங்க இமேஜினரி பண்ணுங்க. இந்த விசுவலைசேஷன் பண்ணுங்கன்னு இப்ப கண்ணன் சொன்னார்ல, அது மாதிரி விசுவலைசேஷன். இப்ப இங்க ஒரு கடன் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்க. இந்த சந்தோஷ நிலையில என்னன்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் கேஷா இருக்கு, கையில இருக்கு. அப்ப நம்ம என்ன மாதிரி இருப்போம், அதை விஷுவல் பண்ணா என்ன, கடனை ஃபுல்லா அடைச்சி நம்ம அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை இமேஜினராகவே நீங்க பண்ணிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நினைக்கிற இந்த 25 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடன் இது வந்து கிராஜுவலா பண்ணுங்க. இப்படி அதே மாதிரி செயல்ல வந்து விரும்பி செய்யுங்க, நன்றி உணர்வோட இருக்கு. எந்த ஒரு சின்ன ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நன்றி உணர்வோட இருங்க. அந்த நன்றி உணர்வு விசுவலைசேஷன் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இதுதான் அந்த புத்தகத்தோட ஈர்ப்பு விதி சொல்ற மாதிரி. நீ இந்த இமேஜினரி நடக்கிறீங்களா, அது வந்து ஒரு நாள் செயல்படுத்தியே ஆகும். எப்படி நீங்க மனசுல வந்து சார் சொன்னார்ல, நீ விஷயத்த போட்டுட்டு பேசாம இரு, அது மிக்சி மாதிரி, நீ எல்லாத்தையும் போட்டுட்டேன்னா அது உனக்கு தேவையான பொருள் கிடைக்கும்ல. அதே தான் இங்க வேற மாதிரி என்ன, விசுவலைஸ் பண்ணுங்க, டெய்லி அதை பாருங்க. அதாவது ஒண்ணு எழுதி வைக்கணும், இல்லை எழுதி வச்சதை பார்க்கணும். இந்த ரெண்டும் தான் சொல்றாரு. இதுதான் இந்த புத்தகத்தோட இது தன்னம்பிக்கையை பத்தி தான். அந்த நம்பிக்கை வேணும். நம்ம வந்து அந்த விசுவலைசேஷன் பண்றது நடக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நம்பிக்கை தன்மையை கொண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். இது இந்த புத்தகத்தோட ஒரு வீடியோ பார்க்கலாமா ஐயா? ஒரு நிமிஷம் ஐயா, எனது ஒரு சின்ன கேள்வி. இரண்டு கண்ணன்களும், ஹாப்பி கண்ணனும் நாராயணன், இரண்டு கண்ணன்களும் கேட்ட மாதிரியான ஒரு இடையில ஒரு சின்ன கேள்வி. கால்பந்துக்கும் புல்லாங்குழலுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சார்? கால்பந்துக்கும் புல்லாங்குழலுக்கும் என்ன வித்தியாசம்? வாழைத்தண்டுக்கும் கால்பந்து வாலிபால். கால்பந்து காத்த உள்ளடக்கிய ஒரு பொருளை வச்சு விளையாடுறீங்க. இதே காத்த வெளியில இருந்து குழல்ல ஊதி இசை கிடைக்குது. ஐயா இல்ல, புல்லாங்குழல் காத்துதான் சார், வந்து இனிமையா இருக்கு. கால்பந்து வந்து தான் வாங்குறது எதுவுமே ஷேர் பண்றது இல்ல, அதனால அது வந்து அடிவாங்கிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, காத்த வந்து சுதந்திரமா இருந்தா இசையா கிடைக்கும். அதை ஒரு இதுக்குள்ள அடைச்சி போட்டா அதுல ஒரு உதைதான் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மாறுபட்ட சிந்தனை குறித்தான கேள்வி. கால்பந்து இப்ப கண்ணன் ஐயா சொல்லி போகும்போது அன்பை பரிமாறுகிறார்ல, அது மாதிரி கால்பந்து தான் பெற்ற காற்றை தன்னுள் வைத்துக் கொள்வதால் உதைபடுகிறது. புல்லாங்குழல் தான் பெற்ற காற்றை வெளியே இனிமையாக இடுவதால் அனைவரின் உதடுகளாலும் முத்தமிடப்படுகிறது. அதனால் நாமும் அன்பை பரிமாறுவோம், பிறரின் முத்தங்களை
பெற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள், நன்றி. வாய்ப்பு. நம்பிக்கை. 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்றே பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்துவிட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக்கொள் என்றது. உடனே சிறுவன் 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. மைய கருத்து: நாம் எப்பொழுதும் வாழ்வில் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. நன்றி. சிறப்பு, சிறப்பையா, நன்றி. சிறப்பு சார், சிறப்பு. முடிவுரை, முடிவுரை, அழகான முடிவுரை. He thinks that God does not know anything about agriculture. விவசாயம் பத்தி படைச்சவனுக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. மழை தேவையில்லாத போது பெருமழையா கொட்டும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். எப்ப வெயில் வேண்டாமோ அப்ப ரொம்ப வெயில் இருக்கும். ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும். அப்ப என்ன அது? Every season comes when it should not come. When you don't want rain, there is so much of rain. When you don't want wind, there is huge hurricane. When you don't want sunlight, there is nothing other than sun rays. ரொம்ப வருத்தம் இந்த விவசாயிக்கு. ஸோ கடவுளை பார்த்து அவர் சொல்றாரு, உனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே சுத்தமா தெரியல. உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை. யூ நீட் somebody to help you. என்கிட்ட அந்த வேலையை கொடு, எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவருக்கும் இப்படி யாராவது அசிஸ்டன்ட் இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, கண்டிப்பா உலகம் முழுசும் கொடுங்க, அடுத்த நிமிஷம் நான் பச்சையா மாத்தி காமிக்கிறேன். ஆனா சொல்றாரு, அப்படி முழுசும் கொடுக்க முடியாது, ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரே 1 ஏக்கரா நிலம் தரேன், நீ எப்ப கேட்கறியோ அப்ப வெயில் அடிக்கும், எப்ப கேட்கறியோ அப்ப மழை வரும். whatever season you demand, just as the stroke of your finger, the season will be there. நான் பக்கத்துல கூட வரல, என்ன வேணாலும் விதைச்சுக்கோ, எப்படி வேணாலும் வளர்த்துக்கோ. என்னை விட புத்திசாலியான விவசாயியா நீ இருக்கேன்னு தெரிஞ்சது அப்படின்னா உலகம் பூரா உன் கையில கொடுத்துரு. ஸோ த ஃபார்மர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்பாடா, ஆண்டவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 1 ஏக்கரா பூமி கிடைச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு வயல் இருக்கு, அந்த பக்கம் வயல் இருக்கு, பின்னால வயல் இருக்கு, தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. பட் இவரோடது மட்டும் தனியா செக்லூடட். அங்க இவர் கேட்டா மழை வரும், இவர் கேட்டா வெயில் வரும், இவர் கேட்ட அளவு காத்து வடிக்கும். அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தா பயிருக்கு நல்லது, இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது, இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது. பயிர் விளைவிச்சாச்சு. பக்கத்துலயும் எதிரிலையும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது, எல்லா நோயும் வருது, எல்லா விதமான பூச்சிகளும் வருது. பட் his field is perfectly all right. It is not visited by any pest. வேண்டாதது எதுவுமே வரல. அவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு அப்படி பச்சை பசேல்னு இருக்கு. பக்கத்துல அடுத்த வயல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறாமையா கூட இருக்கு. ஆஹா, எப்படிப்பட்ட வயல் அப்படின்னு ஆச்சு. விதைகள்லாம் வளர்ந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. கதிரெல்லாம்
பக்கத்துலயும் பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு, எலி தின்னது இருக்கு, பாம்பு வந்தது இருக்கு, பெரிய காற்றடிச்சு போனது இருக்கு, மழை வந்து அழுகி போனது இருக்கு, வெயில் வந்து தண்ணியே இல்லாம வாடினது இருக்கு. ஆனா இவரோடது மட்டும் அளந்து பார்த்து இந்த கிராஜுவேட்டட் ஜார் லேப்ல டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்ட். அறுவடைக்கு நாள் வந்துதான். சரி, அறுவடைக்கு வர்றதுக்கு முன்னால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்டுருக்காங்க, கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகும்போது அவர் நடந்து போறாரு. இந்த விவசாயிக்கு தோளெல்லாம் நிமிந்தாச்சு. அவ்வளோ பெருமை. என்ன, ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போறோம், கடவுளே உனக்கு தெரியாது ஒண்ணுமேன்னு சொல்ல போறோம். சரி, போறாரு. கதிரான்னு நின்றுட்டு இருக்கு. என்ன போட்டிருந்தாரோ தானியம், அதெல்லாம் தலை நிமிந்து அவ்வளோ அழகா நின்றுட்டு இருக்கு. போறாரு, ஒரு கதிர் அப்படியே கையில கொய்து எடுக்கிறாரு, உள்ளங்கையில வச்சு அப்படியே தேய்க்கிறாரு. என்ன எதிர்பார்ப்போம்? அப்படியே எவ்ரிதிங் வில் பி ரைப்பன்ட் சீடாக இருக்கணும், பால் பிடிச்சு மணியா இருக்கணும். உள்ளங்கையில தேய்க்கிறாரு, தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு. அது மேல இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும். மேல இருக்கக்கூடிய அது மேல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணியா இருக்கும்னு பாக்குறாரு. உஃப்னு ஊதின அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு. சரி, ஒரு ஏக்கரால விளைச்சிருக்கோம் அப்படின்னா 1-2 இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொன்னா கொய்துட்டே வராரு. 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு. விட்டா அங்க இருக்கக்கூடிய மொத்த வயல்ல இருக்கக்கூடிய எந்த கதிரும் பால் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஆனா பார்த்தா எல்லாம் ஆரோக்கியமா நின்றுட்டு இருக்கு, செழிப்பா நின்றுட்டு இருக்கு, கொழு நின்றுட்டு இருக்கு. கோபம். ஆண்டவன் இங்க வா, இங்க. கடவுள் அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நின்னுட்டாரு. தெய்வம், என்ன இது, எதுவுமே பால் பிடிக்கவே இல்லை, நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், இது என்ன அநியாயம், நீ என்னை ஏமாத்திட்ட. கடவுள் சொல்றாரு, how can I cheat on you? I never came anywhere near your field. You asked me to stay away and I did stay away. நகரு அப்படின்னா நகர்ந்துட்டேன், நான் வரவே இல்லையே. நீ இப்ப கூப்பிட்ட போது தான் ஓடி வந்திருக்கேன். நீ மழை கேட்ட போது மழை வந்தது, வெயில் கேட்ட போது வெயில் வந்தது, காற்று கேட்ட போது காற்று கேட்டது, என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எல்லாம் வந்தது. இப்போ எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும். ஒவ்வொரு கதிரா கிள்ளி உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும்போது எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு, எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை. அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நான் ஒரு தப்புமே பண்ணலையே. சரி, அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது, அதுல இருந்து ஒரு கதிரை கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பாக்குறாரு, அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு. பயங்கர கோவம் இந்த விவசாயிக்கு. நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படிங்கும்போது ஆண்டவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, தேவையில்லாத நேரத்துல பெருமழையும், தேவையில்லாத நேரத்துல பெரும்பெயிலும், தேவையில்லாத நேரத்துல பெருங்காற்றும் வரும்பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா? பாடங்கள் கிடைக்குது. they learn lessons. பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சிட்டு போகாம வேற இன்னும் ஆழமா ஊத்துறது எப்படி அப்படின்னா அந்த பயிர்கள் பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேல அதிக தண்ணீர் எடுக்காம இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும். கடும் வெயில் வரும்பொழுது பூமிக்கடியில பாஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும். பாடுபட்டு உழைச்சு ஒவ்வொரு பயிரும் வெளியில கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளவு வெயில், எவ்வளவு மழை வேணுமோ அவ்வளவு மழை, எவ்வளவு காத்து வேணுமோ அவ்வளவு காத்துங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? 6:18 ஆகிருக்கு. சரி சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். There was one day when I lost all my money. I was initially doing lot of F&O intraday trading and made lot of mistakes. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கான வழியும் தெரியவில்லை, வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையை கொடுக்கும் நடந்த உண்மை நிகழ்வு ஒன்றை ஒரு சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம்.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்டான். அவனது தந்தையோ ஒரு கூலி தொழிலாளி. அவருடைய வருமானம் மிகவும் குறைவு என்பதால் வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. ஒருவேளை சாப்பாட்டை கூட திருப்தியாக சாப்பிட முடியாத நிலைமை. தனது குடும்ப சூழ்நிலையை நினைத்து கவலைப்பட்ட அந்த சிறுவன் தானும் ஒரு வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என முடிவு செய்தான். பிறகு வீட்டிலிருந்து கிளம்பி வேலை தேடுவதற்காக வெளியே கிளம்பினான். எத்தனையோ இடம் ஏறி இறங்கியும் அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. பல நாட்களாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தும் வேலை கிடைக்காததால் மிகவும் மன விரக்தியுடன் இருந்தான். ஒரு நாள் வேலை தேடி சென்று கொண்டிருந்த போது அவனுக்கு சரியான பசி மயக்கம். கண்கள் சொருகின, கால்கள் நடக்க முடியாமல் தடுமாறின. அப்போது அங்கு நாடக கொட்டகை ஒன்று இருந்தது. அதனுடைய வாசலில் போய் அமர்ந்து கொண்டான் அந்த சிறுவன். அந்த நாடக கொட்டகையில் தினமும் நாடகம் நடக்கும். நாடகத்தை பார்க்க பெரிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் குதிரை வண்டியில் வருவார்கள். அப்போது குதிரை வண்டியில் பணக்காரர் ஒருவர் வந்தார். குதிரை வண்டியை நாடக கொட்டகையின் வெளியே நிறுத்திவிட்டு குதிரையை அங்கு கட்டினார். அப்போது வாசலில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்த அவர், டேய் தம்பி, இங்கே கட்டிவிட்டு போகும் குதிரைகள் அவ்வப்போது காணாமல் போகின்றன. நீ எனது குதிரையையும் வண்டியையும் பார்த்து கொள்கிறாயா? நான் திரும்ப வரும்போது உனக்கு காசு தருகிறேன் என்றார். பசியால் வாடிய அந்த சிறுவனும் உடனே சரி என்று சொல்லிவிட்டு ஆர்வமாக புதுவித தெம்புடன் எழுந்தான். பிறகு நாடகம் முடிந்து வெளியே வந்த பணக்காரர் இங்கே நிற்பது தன் குதிரைதானா என்று சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த குதிரையை நன்கு சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் அந்த சிறுவன். அதற்கு முன் அந்த குதிரையை அவ்வளவு சுத்தமாக அவரே பார்த்ததில்லை. மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பணக்காரர் சொன்னதை விட சற்று அதிகமான பணத்தை அவனுக்கு தந்தார். ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும் என நினைத்த சிறுவனுக்கு கையில் நிறைய பணம் வந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மறுநாளும் அந்த நாடக கொட்டகையின் வாசலில் அமர்ந்திருந்த அவனிடம் அங்கு நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைத்தார்கள். அவனும் அவற்றை பாதுகாத்து நன்கு சுத்தப்படுத்தி கொடுத்தான். நாட்களும் இப்படியே ஓடிக்கொண்டிருக்க அவனுக்கு வருமானம் பெருக ஆரம்பித்தது. பிறகு ஒரு குதிரை லாயமே அமைத்து வேலை செய்வதற்கு சில வேலை ஆட்களையும் பணியில் அமர்த்தி தான் முதலாளியாகிவிட்டான். சிறுவனாக இருந்த அவன் இளைஞனானான். நாம் தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், முதலாளியும் ஆகிவிட்டோம் என அவன் அப்படியே இருக்கவில்லை. அந்த நாடக கொட்டகையில் தினமும் நடக்கும் நாடகங்களை வெளியில் இருந்தே அவன் கவனித்து கொண்டிருப்பான். அவர்கள் பேசும் வசனங்களை இவன் காது கொடுத்து கேட்டு கொண்டிருப்பான். அடடா, இந்த வசனம் இப்படி இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று தனக்குள்ளே நினைத்து கொள்வான். அங்கு நடக்கும் நாடக வசனங்களை கேட்டு கேட்டு அவன் மனதில் புது புது யோசனைகளும் கருத்துகளும் உதிக்க ஆரம்பித்தன. ஒரு நாள் அந்த நாடக கொட்டகை முழுவதும் நிறைய கூட்டம். நாடகம் தொடங்குவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பவர் வரவில்லை. இதனை அறிந்த நாடக கொட்டகையின் நிர்வாகி பதறிப்போனார். என்ன செய்வதென்றே தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதமாக்கி கொண்ட அந்த இளைஞன் அந்த கதாபாத்திரத்தில் தாம் நடிப்பதாக கூறினான். வேறு வழியில்லாமல் அந்த நிர்வாகியும் அரைமனதாக சம்மதித்தார். அந்த இளைஞனுக்கு வேடம் போடப்பட்டு நாடகமும் தொடங்கியது. தனக்கு முன் நடித்தவரை காட்டிலும் அந்த கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து பலரது கைத்தட்டலையும் பாராட்டையும் பெற்றான். சில முக்கிய காட்சிகளில் தானே சொந்தமாக சில வசனங்களையும் பேசினான். அந்த இளைஞனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து போன நாடக கொட்டகையின் நிர்வாகி அவனுக்கு தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அந்த இளைஞனும் தான் சொந்தமாக சில நாடகங்களையும் எழுதி அந்த நாடக நிறுவனத்திற்கு கொடுத்தான். அப்போது அந்த ஊரில் கொடிய நோய் ஒன்று வேகமாக பரவத் தொடங்கியது. அந்த நோய் அந்த நகரத்தையே முடக்கி போட்டு விட்டது. அதனால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அனைத்து நாடக கொட்டகைகளும் மூடி கிடந்தன. அதனால் அந்த இளைஞனுக்கு நாடகத்திலும் வேலை இல்லை, தன்னுடைய குதிரை லாயத்திலும் வேலை இல்லை. ஆனால் அதற்காக அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் இக்கட்டான சூழ்நிலையையும் தனக்கு சாதமாக்கி கொண்டான். வேலை இல்லாமல் இருந்த அந்த 2 ஆண்டுகளில் நிறைய நாடகங்களையும் கவிதைகளையும் எழுதி குவித்தான். அந்த கொடிய நோய் ஒளிந்து 2 வருடங்கள் கழித்து அவன் எழுதிய நாடகங்கள் புத்தகமாக வெளிவரத் தொடங்கின.
பிறகு தன்னுடைய வாழ்நாளில் நிறைய நாடக இலக்கியங்களை எழுதினான். அவை அனைத்துமே அழியா புகழ் பெற்றன. பிறகு அவன் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான். அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதையான ஷேக்ஸ்பியர். ரோமியோ ஜூலியட் உட்பட இவர் எழுதிய நாடகங்களும் கவிதைகளும் எழுதப்பட்டு 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அழிந்து போகாமல் உலகெங்கிலும் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாமும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நமக்கான வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும் என்று காத்து கொண்டு இருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும். அந்த வாய்ப்புக்கான சரியான திறமையோ அறிவோ இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கையோடு இறங்கி விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அந்த வாய்ப்பு நமக்கு நாம் எதிர்பாராத வெகுமதிகளை அள்ளி கொடுக்கும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். நன்றி சார். அதில் வள்ளுவர் காட்டும் சர்வீஸ் சந்திப்போம்.